நீங்க அழைச்சிட்டு போன அந்த பெட்ரோல் பங்க் பையனே அவர் இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் நீங்க எப்படி மிஸ்டர் ராஜா மேல சந்தேகப்படலாம்? சார், அந்த சின்ன பையன் பயத்துல ஏதோ தப்பா சொல்லிட்டான். விக்ரம் கொலை நடந்த அன்னைக்கு ராத்திரி அதே ஏரியால ராஜா காரை ஓட்டி போனதை நான் பார்த்தேன். அப்படின்னா கொலை குற்றத்துல இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் ராஜா கண் தெரியாத மாதிரி நடிக்கிறார். இதானே உங்க யூகம்? அதான் சார். வெறும் யூகத்தை மட்டும் வச்சு சமூகத்துல அந்தஸ்தோட இருக்க ஒருத்தரை எப்படி அரெஸ்ட் பண்ண முடியும்? நாளைக்கே ராஜா நிரபராதின்னு ப்ரூவ் ஆயிட்டா டிபார்ட்மெண்ட்டுக்கு கேவலம் இல்லையா? சார், நான் சொல்ல வந்தது என்னன்னா, நோ, எந்த விளக்கமும் சொல்ல வேண்டாம். ராஜா தான் கொலை செஞ்சாருங்கிறதுக்கு எந்த விதமான சாட்சியோ தடையுமோ சரியான மோட்டிவோ கிடையாது. உங்க வீண் சந்தேகத்தை ஒதுக்கி வச்சுட்டு உண்மையான குற்றவாளியை பிடிக்க முயற்சி பண்ணுங்க. சார், ஜிம்மி, ஜிம்மி, ஜிம்மி. நோ, நீங்க சொல்றது நிச்சயமா உண்மையா இருக்க முடியாது. ஒரு போலீஸ் ஆபீசர் உங்ககிட்ட எதுக்காக போய் சொல்லணும்? நான் சேலஞ்ச் பண்றேன். ராஜாவு கண் பார்வை தெரியும். அவர் எதுக்காக அப்படி நடிக்கணும்? அவர் விக்ரம கொலை செஞ்ச குற்றத்துக்காக. எஸ், அப்படின்னு நான் சந்தேகப்படுறேன். நீங்க கூட ராஜா விஷயத்துல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது. அப்புறம் உங்க இஷ்டம். நான் வரேன். நான் சொல்லி கொடுத்தபடியே அந்த பைலட் நெஞ்சு வழியால துடிச்சதும் தான் குருடனை ஆக்ட் பண்றதையும் மறந்துட்டு ராஜா பிளேனை ஓட்டிட்டு வரான். இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். குமார் வந்திருக்காரு. ஹாய் குமார். வாங்க. எங்க போனாலும் கூடவே வராரு அவரு. சார், நான் சொன்ன மாதிரி நீங்க நடிக்கலையா? நீங்க சொன்ன மாதிரி தான் சார் நடிச்சேன். ஆனா அவர் கடைசி வரைக்கும் தன்னுடைய உயிரை காப்பாத்திக்க முயற்சி பண்ணவே இல்லை சார். அப்படியா? அதனாலதான் என் உயிருக்கு பயந்து நானே பிளைட்ல லேண்ட் பண்ணிட்டேன். அன்னைக்கு உங்களை கேவலமா பேசுனதுதான் இன்னைக்கு சரியா அவமானப்பட்டாரு. என்னங்க, நான் பாட்டு பேசிட்டே இருக்க, நீங்க பேச மாட்டேங்கிறீங்களா? நீங்க குருட இல்லன்னு குமார் சொன்னது உண்மைதானே எனக்கு தெரிஞ்சு போச்சு. எனக்கு இன்னொரு உண்மையும் தெரிஞ்சாவளோ. விக்ரம கொன்னது நீங்க தானே? நோ, மத்தவங்க என் மேல சந்தேகப்படுறாங்க. அத பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா நீ என் மேல சந்தேகப்படும் போது என்னால தாங்க முடியல ராதா. I can't stand it. Look, லக்ஷ்மி அம்மா மேல கொலைப்படி விழுந்துட கூடாதுங்கிறதுக்காக தான் அதை நான் சுமந்துட்டு இருக்கேன்.
என்ன நம்புறதா ப்ளீஸ். ஏன் ஆண்டி மேல உங்களுக்கு என்ன அவ்வளவு அக்கறை? தாய் மேல பிள்ளைக்கு அக்கறை இருக்காதா? இது என்ன புது கதை? புது கதை இல்ல ராதா, நான் பிறந்த கதை. என்ன பெத்த தாய் தான் லட்சுமி அம்மா. உண்மையாவா சொல்றீங்க? இதையெல்லாம் என்கிட்ட இது வரைக்கும் ஏன் மறைச்சீங்க? ராதா, ஒருத்தருக்கு தெரிஞ்சாதான் அது ரகசியம், இன்னொருத்தருக்கும் தெரிஞ்சா அது எப்படி அம்பலமாயிடும். அதனாலதான் உங்ககிட்ட மட்டும் இல்ல, ரேகா கிட்டயும் இதை பத்தி நான் சொல்லல. ராதா, என்ன சுத்தி ஒரு பக்கம் சதிகார கும்பல், இன்னொரு பக்கம் போலீஸ். இதுக்கிடையில உண்மையான கொலைகாரனை கண்டுபிடிச்சு நான் நிரபராதி நிரூபி வரைக்கும் நான் குருட இல்லைன்னு யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. அது மட்டும் இல்ல, என்னோட போராட்டத்துல நீயும் எனக்கு உறுதுணையா இருக்கணும். மத்ததெல்லாம் கார்ல பேசுவோம், வா. அதான் அன்னைக்கு சொன்னல, அதேதான். ராதா, கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், பிரசாதம் எடுத்துக்க. நீங்களே வச்சு விடுங்க. ஐயா, கத்திரிக்கோள் இருக்கேடு. கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு? இப்படி போட்டோ போட்டு உடச்சிட்டியே. கை தவறி விழுந்துருச்சுமா, அதுக்கு போய் இப்படி கோச்சுக்கிறிய? ஏன் உடச்சா கேட்க மாட்டாங்களா? வேலைக்கார நாய்க்கு ரோஷ் என்ன வேண்டி கிடக்கு? கூட பிறந்த தங்கச்சி விட எங்க அந்த வேலைக்காரி பெருசா போயிட்டால. ஏங்க நிறுத்திட்ட? அடி, அடிச்சு கொல்லு. எனக்காக பறிஞ்சு பேச அப்பா இருக்காங்களா இல்ல அம்மா தான் இருக்காங்களா? ரேகா, என் நிலைமை உனக்கு எப்படி புரிய வைக்கிறதுனே தெரியலமா. அவங்க யாரும் அந்த அண்ணா, அவங்க வயசுக்கு மரியாதை கொடுக்க வேண்டாம். அவங்க யாரு? இந்த அண்ணன் உடம்புல ஓடுற ரத்தம் அவங்க கொடுத்த ரத்தம், இந்த உயிர் அவங்க போட்ட பிச்சை. அப்படிப்பட்டவங்களை தப்பா பேசிட்டியம்மா. அதை புரிஞ்சுக்காம அப்பா இல்ல அம்மா இல்லன்னு சொல்லிட்டு இந்த பாரு ரேகா, உன் அண்ணன் அன்புலையும் பாசத்திலையும் யாருக்கும் குறைஞ்சவல்லம்மா. ஐம் சாரி. இங்க வா ரேகா. லட்சுமிமா, ரேகா சின்ன பொண்ணு, ஏதோ தெரியாம பேசிட்டா. அவளுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன். பரவாயில்ல தம்பி. அம்மா, நான் அம்மா இல்லப்பா. அம்மா, என்ன பார்த்து சொல்லுங்க, நான் உங்க மகன் இல்ல? நான் குருட இல்லைன்னு உங்களை நம்ப வைக்கிறேன். எனக்கு வேலைக்காரி தான் நீங்க என்ன நம்ப வைக்கிறீங்களா? இல்ல உங்க மகனா இருக்கிறதுக்கு எனக்கு யோகிதை இல்லையா? அப்புறம் ஏமா இன்னும் மறைக்கிறீங்க? அம்மான்னு வாய் விட்டு கூப்பிடுறது நிலைமையில இருக்கனே, இந்த சித்த மன தாங்கிறது. ராஜா, நீ என் பிள்ளைங்கிற உண்மை இந்த வீட்டுக்கு தெரிஞ்சா உன்னை தெருவுக்கு அனுப்ப ஒரு கூட்டமே காத்துக்கிட்டு இருக்குப்பா. பரவாயில்லம்மா, எனக்கு இந்த என் தாயோட பிளாட்ஃபார்ம்ல இருந்தா கூட எனக்கு சந்தோஷம் தாம்மா. அந்த ஆசை எனக்கு மட்டும் இல்லையா ராஜா? இருந்தும் நான் ஏன் தயங்குறேன் தெரியுமா? இந்த உண்மை ரேகாவுக்கு தெரிஞ்சா நான் ரேகாவுக்கு சித்தி. நீ உங்களுக்கு போன் வந்திருக்கு.